மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம். நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 7th தமிழுக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மழை கொஸ்டின் தான் பாரு. இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. மண்டே எக்ஸாம்னு நினைக்கிறேன், தமிழும் மேக்ஸும். ஸோ டைம் டேபிள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், அது இது மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு A to Z ஃபுல்லாக சொல்ல போகிறேன். எப்படி எக்ஸாம் எழுதணும், எப்படிலாம் உங்கள் எக்ஸாம் வரப்போகுது, இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ், எத்தனை கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம், ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேவா? ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டே விஷயம்ப்பா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஆலில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனே உங்களுக்கு லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கள். நெறி என்னும் சொல்லின் பொருள் டேஸ். ஸோ ஆன்சர் தெரியும், நானே சொல்லிடுவேன். பட் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் பார்த்தா ஆன்சர் தெரியாதுன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? தெரியலனா விட்டுடலாம். நாவல் பாலத்திற்கு ஊமையாக கூறப்படுவது டேஸு. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்ன? சரியா தவறா என எழுதுக. ஸோ பாருங்கள், அடுத்து சரியா தவறா, ட்ரூ ஃபால்ஸு. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறப்படும். மொழி காலத்திற்கு ஏற்ப மாற்றப்படும்னா அது எப்படி? கரெக்டு தான். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். இது கரெக்டு தான், ட்ரூவு. அப்புறம் தொகை சொற்கள் விரித்து எழுதுக. முக்கணி. ஸோ கரெக்டாக பேச்சு எழுதணும். அதே மாதிரி நற்றிசை கரெக்டாக எழுதுங்க. படிப்போம், பயன்படுத்துவோம், மேகசைன், டைலாக். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா? படிப்போம்னா பயன்படுத்துவோம், மேகசைன். ஸோ கரெக்டாக அதெல்லாம் புக்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? கலைச்சொல் தருகிற மாதிரி இங்கிலீஷ்லேருந்து தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ண அந்த மாதிரி. ஓகேவா? அப்புறம் சரியான விடைகளை கொண்டு நிரப்புக. ஸோ மழலை பேசும் டேஸ் அழகு. மழலை பேசும் மொழி அழகு. அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. ஓகேங்களா? அப்படி எழுதிக்கலாம். உழவர் நாற்று நட வயலுக்கு சென்றார். ஸோ இதுதான் ஆன்சர். நானே சொல்லிட்டு பாருங்கள், 3 ஆன்சரும் இந்த மாதிரி தான் நீங்கள் கெஸ் பண்ணியே எழுதலாம். நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது. தமிழ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிக்கோங்க. ஸோ அடிப்படாமல் எழுதுக பாருங்கள். மனப்பாட பகுதி கம்பல்சரி எல்லா கொஸ்டின்லையும் இருக்கும். அலுவல் நெறி என தொடங்கி இகழாது வரை பாடலும் அடிப்படாமல் எழுதுகன்னு கேட்குறாங்க. 3 மார்க் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஆத்தர் பேர் எழுதிக்கோங்க. அடுத்து எவையும் 2களுக்கு மட்டும் இடைவெளி. ஸோ 15, 16, 17. ஓகே, இந்த 3ல் ஒரு 2 எழுதணும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக. சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியவர் யார்? இதெல்லாம் உங்களுக்கு அந்த லெசன்ஸ் படிச்சா தான் தெரியும். ஓனா கூட எழுதலாம், பட் லெசன்ஸ் தெரியணும். மொழியின் இரு வடிவங்கள் யாவை? அடுத்து பாருங்கள், எவையும் 2களுக்கு மட்டும் இடைவெளி. இது 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். இந்த 3ல் 2 எழுதணும். ஓகேவா? குற்றியலிகரம் என்னும் சொல்லை பிரித்து விளக்கும் தருக. பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் 3 விளக்குக. தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை? இந்த 3ல் 2 எழுதுங்க. ஓகேவா? அடுத்து ஏதேனும் 1க்கு மட்டும் இடைவெளிக்கு. ஸோ 20 பாருங்கள். இந்த 20ல் 2ல் 1 எழுதணும். ஓகேவா? தாய்மொழி பற்று என்னும் தலைப்பில் ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதுக. நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து நண்பனுக்கு கடிதம் எழுதுக. இது ரொம்ப ஈஸி. இது எழுதிருங்க கண்ணை மூடிட்டு, 5 மார்க்கு. ஸோ அவ்வளோதான்ப்பா, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மண்டே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் நினைக்கிறேன்ப்பா. தமிழ் மேக்ஸ் 2 ஒட்டுக்க வைக்கிறாங்களா என்ன? ஒரு ஸ்கூலில் அப்படி தான் வைக்கிறாங்க, மேக்ஸிமம் ஸ்கூலில் அப்படி தான் வைக்கிறாங்க. டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ எந்த டைமில் எந்த டேட்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தட்சிட் நினைக்கிறப்பா, வீடியோ என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.